ரஜினியை வைத்து காமெடி படம். வேற லெவலில் யோசிக்கும் இயக்குனர். நடந்தா நல்லா இருக்குமே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். ஜெயிலர் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கிறார் ரஜினி. சமீப காலமாக அவரின் படங்கள் எதிர்பார்த்த வெற்றியினைப் பெறாத நிலையில் ரஜினி மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் ஜெயிலர் வெற்றியின் மூலம் பதிலடி கொடுத்தார் ரஜினி. அதைத் தொடர்ந்து ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து வரும் ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் தலைவர் 171 திரைப்படத்தில் நடிக்க இருக்கின்றார். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இசையமைக்கவுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இதுவரை இயக்கிய படங்களில் இருந்து இப்படம் முற்றிலும் ஒரு மாறுபட்ட படமாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது. மேலும் தலைவர் 171 திரைப்படத்தில் ரஜினி நெகட்டிவ் ரோலில் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. இத்தகவல் ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. தன் திரைப்பயணத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினி வில்லனாக பல படங்களில் நடித்துள்ளார். அவரின் வில்லன் கதாபாத்திரங்களுக்கு என்று தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கின்றது. அதேபோல ரஜினியின் காமெடி டைமிங்கிற்கும் தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்து வருகின்றது. ரஜினி என்றால் ஸ்டைல், மாஸ், ஆக்ஷன் போன்ற விஷயங்கள்தான் நம் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் நகைச்சுவை காட்சிகளிலும் ரஜினி காமெடி நடிகர்களுக்கு இணையாக ஸ்கோர் செய்வார். மன்னன், அருணாச்சலம், சந்திரமுகி என பல படங்களில் காமெடி நடிகர்களுக்கு இணையாக நகைச்சுவையில் கலக்கியிருப்பார் ரஜினி. அந்த வகையில் ரஜினியை வைத்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி படத்தை இயக்க வேண்டும் என பிரபல நடிகரும் இயக்குனருமான பிருத்விராஜ் கூறியுள்ளார். மலையாளம் மற்றும் தமிழில் பல படங்களில் நடித்து முன்னணி ஹீரோவாக வலம் வரும் பிருத்விராஜ் லூசிபர் படத்தின் மூலம் இயக்குனராகவும் அறிமுகமாகி வெற்றி கண்டார். ஒரு பக்கம் நடிப்பு மறுபக்கம் இயக்கம் என பிஸியாக இருக்கும் பிருத்விராஜ் ரஜினியை வைத்து ஒரு காமெடி படத்தை இயக்க ஆசைப்படுவதாக தெரிவித்துள்ளார். ரஜினியின் தில்லு முல்லு திரைப்படம் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் அதேபோல ஒரு முழு நீள காமெடி படத்தை ரஜினி வைத்து இயக்க வேண்டும் என்றும் தன் ஆசையை தெரிவித்துள்ளார் பிருத்விராஜ். மேலும் விஜயை வைத்து ஒரு ஆக்ஷன் படத்தையும் சூர்யாவை வைத்து ஒரு காதல் படத்தையும் இயக்க ஆசைப்படுவதாக பிருத்விராஜ் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.